வெல்கம் டு சேனல் ஷெஃப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கான ஒரு பியூட்டி ரொட்டீன் வந்து ஷேர் பண்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட பியூட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்ல போற இந்த ஸ்டெப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. ஸோ அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பாத்திரலாம். இது வந்து மாமாத்துல இருந்து சியா ஹைட்ரா காம் ஃபேஸ் பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை காமிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி நம்மளோட மாய்ஸ்சர் லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இருக்கக்கூடிய செரமைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நயசனமைடும் வந்து இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கின் டோனை ஈவன் டோன் ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது இருக்கக்கூடிய பம்கின் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நரிஷ் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா க்ளீனான ஸ்கின்ல உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வேறு லெவலில் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், க்ளோயிங்காக இருக்கும். ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அந்த பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும், ரொம்ப காமிங்காக இருக்கும். என்னோட ஸ்கின் நீங்களே இப்போ டிஃப்ரென்ஸை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் நேச்சுரல் கூட. நான் இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மாமார்த் வெப்சைட், மாமார்த் ஆப், நைக்கா, பர்பிள் இங்கெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். அடிஷ்னலாக என்னோட கூப்பன் கோட் SHRIV2025 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மாமாத்தில் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டரும் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். ஸோ அதோட ஜியோ லொகேஷன் ஸ்பீசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ மாமாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. ஸோ மாமாத் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏர்லியாகவே என்ன டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏர்லியாக ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமாத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியர்பை ஆஃப்லைன் ஷாப்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. அதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் பியூட்டி ரொட்டீனில் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம். கண்டிப்பாக நார்மல் ஆர்டினரி பீப்புள், ஆர்டினரி கேர்ள் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். என்னது அப்படின்னா உங்களோட டே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐஸ் அப்படின்னா அந்த ஐஸ் கியூப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐஸ் கியூப் எடுத்து உங்களோட ஃபேஸில் ஒரு 2 ஐஸ் கியூப் எடுத்து நல்லா மசாஜ் வந்து பண்ணுங்க. இது எவ்ரி மார்னிங் வந்து பண்ணுங்க. அன்னைக்கு டே ஃபுல்லுமே உங்களோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ஐஸ் மசாஜ் பண்ணுறதுனால நம்மளோட போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும், நம்மளுக்கு க்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுனால நம்மளோட ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா பிங்கிஷா பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம லாங் டேர்முக்கு பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடாப்ட் ஆகி எப்பயுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவே வந்து இருக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து பிம்பிள்ஸ் இருந்தாலுமே அதை நல்லா வந்து கம்மி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ் ஃபேஷியல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் வந்து இந்த பவுல் ஃபுல்லாக ஐஸை போட்டு ஃபேஸை முக்கி எடுக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி அவ்வளோ ஐஸ் கியூப் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 2 ஐஸ் கியூப் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஜென்டலாக மசாஜ் வந்து பண்ணுங்க. அதுவே மோர் தென் என்ன உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ஸ்கின் மாதிரி சூப்பராக வந்து ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஃபேஸ் க்ரீம் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவோம். பட் ஐப்ரோஸ், ஐலாஷஸ்க்குலாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கெண்ணெய் இருக்குல்ல, கேஸ்டர் ஆயில் இருக்குல்ல, அதை வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஐலாஷ் அதுக்கப்புறம் உங்களோட ஐப்ரோஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. மார்னிங் எழுந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். உங்களோட அந்த ஐலாஷ்லாம் வந்து டார்க் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா வந்து ப்ராட் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க, ஐலாஷ்லாம் நல்லா லாங் ஆகிறத வந்து ஃபீல் பண்ணுவீங்க, டென்சிட்டியோட சேஞ்ச் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நம்ம பார்க்கறதுக்கு செம கியூட்டா வேற லெவலில் வந்து தெரியும் வித்தவுட் மேக்கப்லயே. ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ், ஸ்கின் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக லிப்ஸ்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் லிப்ஸ்க்கு வந்து பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லிப்ஸ்டிக் போடுறது, லிப் பாம் போடுறது எல்லாமே ஓகே. பட் அதை வந்து ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே லிப்ஸ்டிக், லிப் பாம் போட்டுட்டே இருப்போம். ஸோ அதனால வந்து இங்கே ஒரு லேயர் மாதிரி வந்து பட்டுட்டே இருக்கும். ஸோ அதனாலே லிப்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும். நிறைய பேருக்கு லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்கவே இருக்காது. பட் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸோ, லிப் பாமோ, டிண்டல் லிப் பாமோ இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டார்க் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு உங்கள் லிப்ஸில் வந்து ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணுங்க. ஜென்டலாக வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க, லிப்ஸ் வந்து டேர் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி வந்து பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. இதுவே வந்து போதும். உங்களோட லிப்ஸ்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அந்த லிப்ஸ்டிக் ஸ்டெயினோ இல்லை லிப் பாம் ஸ்டெயினோ இருந்துச்சுனாலுமே அதுவுமே வந்து சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லிப்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளம்பியாக ஜூஸியாக செம்மையாக வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் அதுக்கு மேலே போடுற அந்த லிப் பாம் ஆகட்டும், லிப்ஸ்டிக் ஆகட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களோட லிப்ஸில் போய் உட்காரும்.
ஸோ அதனால பார்க்கறதுக்கே லிப்ஸ் வந்து செமையாக இருக்கும். அந்த வெடிப்பு இருந்துச்சுன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லிப் ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த வெடிப்பெல்லாம் வந்து போயிடும். ஸோ அதனால அந்த கிராக் இல்லாதனால உங்களுக்கு நல்லா ஒரு ஜூஸி லிப்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் லிப்ஸ்டிக்கோ லிபம் போடுறதுக்கும் உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் பியூட்டி ருட்டீன் டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே உங்களோட ஹேருக்கு, நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுறீங்களோ தெரியல, அந்த ஸ்கின்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. பட் ஸ்டில் உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ஜென்டல். அதுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி குளிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வாட்டர் ஊற்றி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களோட ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது. அண்ட் வந்து ஹேர் வந்து வளர்றது ஸ்டாப் ஆகுறது இந்த மாதிரிலாம் ஆகாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் கண்டினியூஸாக குளிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே உங்களோட ஹேர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஐ மீன் ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிரும். ரொம்ப பெரிய விஷயத்தில் வந்து கொண்டு வந்துடும். அண்ட் ஹேர் வந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கும் போது ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், ரொம்ப ஃப்ரிஸி ஆகும், ஸ்ப்ளிட்டன் ப்ராப்ளம் வரும், இவ்வளோ ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால வந்து கோல்டு வாட்டரில் குளிங்க எப்பயுமே நம்மளோட ஹேர் வந்து வாஷ் பண்ணும்போது ரொம்பவே நல்லது. இன்னொரு டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேர்ளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நைட்டு தூங்கும் போது அந்த ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தூங்குறது, போனி போட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அழகாக நல்லா வந்து பின்னி போடுங்க, பிரைட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு ரொம்ப டைட்டாக வந்து போடுங்க, ப்ரீத்தபிளாக இருக்கணும். நல்லா லூஸாக பிரைட் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து தூங்க போங்க. அடுத்த நாள் காலையில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கும் இருக்காது, அந்த டேங்கிளும் இருக்காது. அண்ட் வந்து ஹேர் வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தூங்கும் போது இப்படி ஆட்டி ஆட்டி தூங்குவோம், நிறைய சிக்காகும், அதனாலே ஹேர் ரொம்ப பிரேக் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்து பின்னி போட்டுட்டு நீங்கள் தூங்க போங்க. மார்னிங் எழுந்து நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான பியூட்டி ரொட்டீன். எல்லா கேர்ள்ஸும் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம வந்து பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக அழகாக வந்து இருப்போம். ஸோ அதனால் வந்து இந்த ரொட்டீன் வந்து ஒரு 5 டிப்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான நார்மலான டிப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்ணாடி பார்க்கும்போது ஐயோ நம்மளுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்றத கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.